A pendulum is hung from the roof of a sufficiently high building. Okay, pendulum suspended, high building. And it is moving freely to and fro like a simple harmonic oscillator. Simple harmonic oscillation undergo பண்ணுது. The acceleration of the bob is 20 meter per second squared at a distance 5 meter from the mean position. The time period is. Hey, இது எக்ஸ்ன்ற பொசிஷன்ல இருக்கிறப்போ கொஞ்சம் தள்ளி வருது. எக்ஸ்ன்ற பொசிஷன்ல இருக்கிறப்போ இது ஆசிலரேஷன். உனக்கு கண்டிஷன் தெரியும். ஆசிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ ஆசிலரேஷன் 20 minus omega 2 pi by t 4 pi squared by t squared into x is nothing but 5 meter. Clear? அப்போ டைம் பீரியட் தான் கேட்டிருக்க. t squared equal to minus 4 pi squared divided by 20 into 5. 5 cancel ஆச்சு. 4 time cancel ஆச்சு. balance pi. அப்ப answer is, அப்ப t squared is pi squared. t will be pi meter per second. மைனஸ பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன் கவலைப்படக்கூடாது மைனஸ பத்தி? டைம் பீரியட் தான் இது. இப்படி போயிட்டு வந்தா என்ன, ஆப்போசிட்ல போயிட்டு வந்தாலும் டைம் பீரியட் இஸ் சேம். ஸோ நெகட்டிவ்ல போட்டாலும் தப்பு இல்லை. நார்மலா டைம் பீரியட்லாம் சில ஃபேக்டர்ஸ் தான் நெகட்டிவ் ரெப்ரசன்ட். இப்போ வெலாசிட்டி நெகட்டிவ் ரெப்ரசன்ட், ஆனால் டைமையோ பாசிட்டிவ்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் நெகட்டிவ் டைம்ன்ற கான்செப்டே கிடையாது. 5 மீட்டர் 5 செகண்ட்ஸ் இஸ் த ஆன்சர். 5 செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணது டைம் 5 செகண்ட்ஸ்.